Dear students, in the last class we were studying about Karl Marx, and in this class we will continue about Karl Marx. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த வகுப்பு நாம் கார்ல் மார்க்ஸ் என்கின்ற நவீனகால 19ஆம் நூற்றாண்டின் ஜெர்மானிய தத்துவ இயல் நிபுணர் மற்றும் வரலாற்றாசிரியரை பற்றி படித்தோம். அவரை பற்றி இந்த வகுப்பிலும் தொடர்வோம். Karl Marx had contributed radical ideas in each sector of life. His contribution is profound when taken into fact that he has synthesized the entire legacy of social knowledge since Aristotle. Karl Marx believed that if private property is abolished and means of production are nationalized, we can achieve a communist society where rational planning, cooperative production, and equality of distribution can achieve social development. He says that in the present system, the dead labor dominates living labor. The dead labor he refers to capital. And in his Communist Manifesto, he clearly says what the bourgeois produces above all are its own gravediggers. And he gave a clarion call to working men of all countries. He wanted the working men of all countries to unite. He says that mankind has gone through three major modes of production: the ancient slave society, the feudal society, and capitalism. He sees that in all the three stages, man was slave. And now in this capitalism represented the peak of human development in production. And in this period, we have the unprecedented wealth, which is not being spent for human well-being. Hence, there will be more misery and chaos. Man has been pushed to the position of a commodity. Labor power and talent of individual personality are for sale in free market. Hence, historical materialism propounded by Marx believes in two main predictions. Capitalist system will break down due to internal contradictions. After a period of proletarian dictatorship will be succeeded by communist society. So, அன்புக்கினிய மாணவர்களே, கார்ல் மார்க்ஸ் புரட்சிகரமான திட்டங்களை, புரட்சிகரமான கோட்பாடுகளை சமூகத்திற்கும் வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களுக்கும் முன்மொழிந்தார். அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சிந்தனைகள் மிகவும் புரட்சிகரமாக இருந்தன. அவருடைய கோட்பாடுகளில் மிக முக்கியமானது அல்லது அவருடைய சிந்தனைகளை ஆய்வு செய்கின்ற போது அவர் அரிஸ்டாட்டில் காலத்தில் இருந்த சமூக விஞ்ஞான கோட்பாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து அந்த சமூக கோட்பாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இவருடைய கோட்பாடை வழங்கியிருக்கிறார் என்பது பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆக அரிஸ்டாட்டில் கிரேக்க கால பழங்கிரேக்கத்தின்
சிந்தனையாளர்களில் மிக சிறந்த சிந்தனையாளரான அரிஸ்டாட்டில் காலத்தில் இருந்து வந்த அதற்கு பிறகு வந்த அத்தனை தத்துவ ஞானிகளுடைய சிந்தனைகளையும் உள்வாங்கி அதன் மூலமாக தன்னுடைய அதை எல்லாம் ஒருங்கிணைத்து தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், அடிப்படையில் வரலாற்றின் நோக்கம் என்னவென்று சொன்னால் மனித முன்னேற்றம் அல்லது சமூக முன்னேற்றம், சமூக வளர்ச்சி. இந்த சமூக முன்னேற்றம் மற்றும் சமூக வளர்ச்சி என்பது ஒரு கம்யூனிஸ்ட் சமூகத்தில் சிறப்பாக இருக்கும் என்று அவர் நம்புகிறார். ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் என்பது என்னவென்று சொன்னால் எந்த இடத்தில் தனி மனித சொத்துக்கள், சொத்துரிமை தனி மனிதர்களுடையதாக இருப்பது தவிர்க்கப்பட்டு உற்பத்தி என்பது தேசியமயமாக்கப்பட்டால் ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் அமைக்கப்படும். ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் என்பது அங்கே தனி மனித சொத்துரிமை நிராகரிக்கப்படும், தனி மனிதர்களுக்கு சொத்துரிமைக்கான உரிமை வழங்கப்படாது. அதே போல் உற்பத்தி என்பது தேசியமயமாக்கப்படும். ஆக இப்படி ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் அமைந்தால் மனிதர்கள் திட்டமிட்ட சமூக திட்டமிடல், கூட்டுறவு முறையில் உற்பத்தி மற்றும் சமமான முறையில் அனைத்து விஷயங்களையும் பங்கீடு, சமமான முறையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை பங்கிடுவது, அப்படி செயல்படுகின்ற வேளையில் ஒரு தெளிவான சமூக முன்னேற்றம் இருக்கும் என்று கார்ல் மார்க்ஸ் நம்புகிறார். தற்சமயம் முதலாளி, அதாவது டெட் லேபர் என்று சொல்லுகிறார். அவர் டெட் லேபர் என்றால் முதலை சொல்லுகிறார், குறிப்பிடுகிறார். நாம் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு செய்கின்ற முதலீடை டெட் லேபர் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், சமீப காலத்தில் டெட் லேபர் டாமினேட்ஸ் லிவிங் லேபர். அதாவது லிவிங் லேபர் என்பது உழைக்கும் மக்கள். அந்த லிவிங் லேபரை, வாழுகின்ற மனிதர்களை பணம் நிர்ணயம் செய்கிறது. செத்துப்போன பணம், அதாவது உயிரற்ற பணம், உயிரற்ற முதலீடு, உயிருள்ள உழைக்கும் வர்க்கத்தை, உழைக்கும் மக்களை நிர்ணயம் செய்கிறது, உழைக்கும் மக்களை கட்டுப்படுத்துகிறது, உழைக்கும் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்று அவர் சொல்கிறார். ஆகையால் அவர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கின்ற அவருடைய புத்தகத்தில் தெளிவாக எழுதுகிறார், வாட் த bourgeois produces above all are its own grave diggers. முதலாளிகள், bourgeois என்றால் முதலாளிகள் அல்லது நடுத்தர மக்கள், இவர்கள் உற்பத்தி செய்வது என்னவென்று சொன்னால் அவர்களுடைய சவக்குழிகளை தோண்டுவதற்கான ஆட்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் முதலாளித்துவம் என்பது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள், முதலீடுகளை போட்டு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் பூர்ஜுவா அல்லது முதலாளிகள் அல்லது முதலாளித்துவம். ஆனால் அவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட முதலாளிகள் பொருட்களை உற்பத்தி செய்யவில்லை, அவர்களுடைய சவக்குழியை தோண்டக்கூடிய மக்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆக அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களால், அல்லது ஒரு புரட்சி வரும், அந்த புரட்சியின் காரணமாக உழைக்கும் வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் புரட்சியில் ஈடுபட்டு முதலாளித்துவ மனப்பான்மையை மீட்டெடுக்கும், முதலாளித்துவ மனப்பான்மையை விரட்டி அடிக்கும் என்று அவர் சொல்கிறார். இந்த அடிப்படையில் தான் அவர்
தன்னுடைய புத்தகத்தில் உழைக்கும் மக்கள் அனைவரும், அனைத்து நாட்டை சார்ந்த உழைக்கும் மக்களும் ஒன்றுபட வேண்டும் என்று தெளிவாக சூளுரைத்தார். உலக வரலாற்றை பற்றி பேசுகின்ற வேளையில் அவர் சொல்கிறார், உலக வரலாறு என்பது உற்பத்தியின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக இருந்திருக்கிறது. பழங்கால அடிமை சமூகம், இடைக்கால நிலமானிய பிரபுத்துவ சமூகம், நவீன கால முதலாளித்துவ சமூகம். உலக வரலாறை 3 பாகங்களாக பிரிக்கிறார். மனித குலம் 3 வகையான சமூகம், 3 வகையான மனித குலம் தன்னுடைய கடந்த காலத்தை 3 வகையாக பிரித்துக் கொள்ள முடியும் என்று அவர் சொல்கிறார். இந்த 3 வகையும் அவர் மனித குலத்தின் உற்பத்தி தன்மையின் அடிப்படையில் பிரிக்கிறார். யார் உற்பத்தி செய்தார்கள், சமூகத்தில் யார் உற்பத்தியாளர்களாக இருந்தார்கள், யார் தொழிலாளிகளாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் பிரிக்கிறார். முதலாவதாக அவர் சொல்வது ஏன்ஷியன்ட் ஸ்லேவ் சொசைட்டி, பழங்கால அடிமை சமூகம். இரண்டாவதாக அவர் சொல்வது பழங்கால அடிமை சமூகத்தில் அவர் சொல்கிறார், பழங்கால சமூகம் என்பது அடிமைத்தனத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. அதிகாரம் என்பது ஒரு சிலரிடம் இருந்தது, மற்றவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். இரண்டாவது நிலையில், இடைக்காலத்தில் 2ஆம் நிலையில் நிலமானிய பிரபுத்துவம் வந்தது. இந்த நிலமானிய பிரபுத்துவத்தில் அந்த அதிகார வர்க்கம், பழங்காலத்தில் அதிகாரம் சுருங்கி இருந்த ஒரு சிலர் தங்களுடைய அதிகாரத்தை விரிவாக்கி நிலமானிய பிரபுக்களை உருவாக்கி அந்த நிலமானிய பிரபுக்களிடம் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருந்தனர். 3வது நிலையில் கேபிட்டலிசத்தில் முதலாளிகள், முதலீடு செய்யக்கூடிய முதலாளிகள் மேன்மை பெற்றிருக்கின்றன. ஆக இந்த 3 நிலைகளிலுமே அவர் சொல்கிறார், உற்பத்தியை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் தான் சமூகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள், அல்லது உற்பத்தி செய்பவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அதனுடைய பலனை அனுபவிப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருக்கிறது. ஆக இதுவரை ஒரு சீரான சமூகம் அமையவில்லை. உலக வரலாற்றில், மனிதகுல வரலாற்றில் இதுவரை இந்த 3 நிலைகளிலும், பழங்கால அடிமை சமூகம், நிலமானிய பிரபுத்துவம், முதலாளித்துவம், இந்த 3 நிலைகளை இந்த மனித குலம் பார்த்திருக்கிறது. இந்த 3 நிலைகளிலும் ஒரு நிலையான சீரான சமூகம் அமையவில்லை என்று அவர் சொல்கிறார். அதில் இப்பொழுது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவம் என்பது மனிதர்களால் உற்பத்தி செய்யக்கூடிய முறைகளின் உச்சம். இந்த காலகட்டத்தில் தான் மனிதர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்வார்கள். மனிதர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, உலகத்தில் அதிகமான பொருள் ஈட்டப்படும், ஆனால் இந்த பொருளானது மனிதர்களின் நன்மைக்காக செலவு செய்யப்படாது. இந்த பொருளானது அதிகமான கஷ்டங்களையும் சமூகத்தில் ஒரு வகையான சச்சரவு நிலையையும் தான் கொண்டு வரும். ஆக மனிதன் இந்த நிலையில், முதலாளித்துவ சமூகத்தில் ஒரு கமாடிட்டி என்று சொன்னால், எப்படி உயிரற்ற ஜட பொருட்களோ அதே போல் மனிதனுடைய டேலண்ட் என்று சொன்னால் அவனுடைய ஆற்றல், அவனுடைய உழைக்கும் திறமை சமூகத்தில் விற்பனைக்கு வந்துவிடும். அப்படி என்று சொன்னால் மனிதர்கள்
பொருளாகத்தான், ஜட பொருளாகத்தான் பார்க்கப்படுவார்கள். எப்படி பொருட்களை விற்கிறோமோ வாங்குகிறோமோ அதே போல் மனிதர்களும், மனிதர்களுடைய உற்பத்தி திறனும், மனிதர்களுடைய ஆற்றலும் ஒரு பொருளாக, ஜட பொருளாக விற்கப்படும் மற்றும் வாங்கப்படும் என்று அவர் சொல்கிறார். ஆக அவருடைய கோட்பாடுகளான ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், கார்ல் மார்க்ஸ் உடைய கோட்பாடுகளான ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் இரண்டு அடிப்படை கோட்பாடுகளை உள்வாங்கியிருக்கிறது. ஒன்று இந்த முதலாளித்துவ முறை என்பது அந்த முறைக்குள் இருக்கக்கூடிய முரண்களினால், அந்த முதலாளித்துவ முறையிலேயே உள் முரண்கள் நிறைய இருக்கின்றன. அந்த உள் முரண்களினால் முதலாளித்துவம் வீழ்ச்சி அடையும் என்று அவர் சொல்கிறார். அப்படி வீழ்ச்சி அடைந்த பிறகு சிறிது காலம் நடுத்தர மக்களின் புரோலிட்டேரியன் என்று சொல்கிறார் அவர், நடுத்தர மக்களின் சர்வாதிகாரத்துக்கு பிறகு ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் உருவாகும் என்று அவர் வாதிடுகிறார். ஆக இதுதான் அவருடைய கோட்பாடுகளாக இருந்தன. இந்த கோட்பாடுகள் தான் கார்ல் மார்க்ஸ் உடைய கோட்பாடுகளாக கருதப்பட்டன. So Karl Marx has been criticized for his radical views, and all his radical views have been questioned. So one of his view is art, politics and philosophy are determined by economy. So his theory is that if there is economic well-being, only then art, politics and philosophy will survive or will upgrade or will have a better period. But the question is, even economic well-being alone does not motivate art, politics or philosophy. Economic well-being in many cases does not have any direct relationship with art, politics and philosophy. There are many artists, many politicians, many philosophers and even other factors of life, other sections of life where money has not played an important role, or just because they are rich, they are not leading in the field, and just because they are poor, they are not denied, or they are not they could not be stopped. There are artists who lived in poverty. There are philosophers who lived in poverty but have given a great contribution to the world. Likewise, he says that productive forces determine history. History is determined by production, and who controls the factors of production determine history. But Toynbee argues in contrary. Toynbee contradicts. Toynbee says, yes, production will increase, technology will increase. When technology increases, production increases. Even Karl Marx accepts this, as in capitalist society, the production would be very high due to the technological advancements. And Karl Marx comments or praises or appreciates the technological development. But Toynbee, on the other word, says that important technological advances are sign of retardation, as human values will be lost. So production alone cannot guarantee a good social order. Karl Marx says that after we have reached the peak of production,
the society, when it becomes communist society, it will be an ideal society where factors of production are nationalized and there is equal distribution of wealth and equal distribution of the factors of production, especially uh, means of production. But the question is, wealth alone does not determine a social setup. Wealth alone does not determine the well-being of the society. Well-being of the society is determined by human values. And as technology improves uh, and means of production improves, whoever might be in control of this means of production, if human values are lost, then the social well-being will be lost. Likewise, Marx says that development takes place due to clash of opposites. He says that in every society there will be clash of opposites, and this clash of opposites will are very important for the society because they will determine the means of production. The clash of opposites will change the means of production and produce class struggle, which may result in social revolution. But there have been exceptions. French Revolution has nothing to do with production or means of production or class struggle. French Revolution was a result of social unrest. Likewise, the Glorious Revolution in 1688 in England did not have any connection with uh, means of production or any connection with class struggle. It was a political revolution. And likewise, Indian Renaissance of 19th century. Indian Renaissance of 19th century was no way connected with means of production or no way connected with social revolution because of class struggle. And in Japan we had the Meiji Revolution. All these factors were not ignited by class struggle, they were not ignited by changes in the means of production. So there is some contradiction in this point. And likewise, for Marx, reality was material world. In the sense, materialism was the force that dominated the world. But the point is, it cannot be denied that materialism is an important factor. But it is only part of the story. Marx took it to be the whole story. So, what is true for it is true for a part, it is true to a certain extent, but it is not true to the entire extent. So, these are some of the criticisms on Marx. However, though criticized, Marx has to be appreciated for his new method of inquiry and for his synthesis of legacy of social knowledge since Aristotle. So, அன்புக்கினிய மாணவர்களே, கால் மார்க்ஸ் தன்னுடைய புரட்சிகரமான சித்தாந்தத்தை வழங்கியுள்ளார். ஆனால் அந்த புரட்சிகரமான சித்தாந்தம் பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பல விமர்சனங்கள் அவர் மீதும், அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் மீதும், அவர் சொல்லக்கூடிய சிந்தனைகள் மீதும், அவர் சொல்லக்கூடிய செய்திகளின் மீதும் பல விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன. முதலாவது விமர்சனம், அவர் சொல்கிறார், ஒரு சமூகத்தில் கலை, அரசியல், தத்துவம் மற்றும் இதர வாழ்வியல் விஷயங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் அமையும் என்று. ஆனால் நாம் பார்க்கின்ற வேளையில் கலை, அரசியல், தத்துவம் என்பது பொருளாதார மேன்மை அடைந்திருக்கின்ற வேளையில் தானாக வளர்வது இல்லை.
பொருளாதார மேன்மை என்பது நல்ல கலையையோ நல்ல அரசியலையோ நல்ல தத்துவத்தையோ நிர்ணயம் செய்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. பல நேரங்களில் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். கலைஞர்கள் வறுமையில் பிறந்து வறுமையில் வாழ்ந்து சிறந்த கலைஞர்களாக வந்திருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் வறுமையில் பிறந்து வறுமையில் இருந்து சிறந்த தத்துவ ஞானிகளாக வந்திருக்கிறார்கள். ஆக பொருளாதாரத்தின் காரணமாக இவையெல்லாம் மேம்படுத்தப்படும் என்று சொல்லுவது முழுமையான உண்மை இல்லை, முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை என்பது ஒரு விமர்சனம். இரண்டாவது விமர்சனம், அவர் சொல்கிறார், உலக வரலாறு முழுவதும் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான் யார் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறார்கள் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் வரலாறு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் அடிப்படையில் இதை அவர் ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார். அதாவது மனித குலத்தின் பயணத்தில் சமீப காலத்தில் முதலாளித்துவ முறையில் மனிதர்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் தொழில்நுட்ப வளர்ச்சி சமீப காலத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மனித குலத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சமூக வளர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், இன்று முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நாளை தொழிலாளர்களுடைய கைக்கு மாறும். அப்படி தொழிலாளர்களுடைய கைக்கு மாறுகின்ற வேளையில் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் என்று. ஆனால் உற்பத்தியை மட்டும் கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு சமூகம் வளர்ந்து விட முடியாது. உற்பத்தியையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் மட்டுமே வளர்ந்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் மனித மாண்புகள், நீதி நெறி, அறநெறி போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு மிக முக்கியம். ஆக டாயன்பி என்கின்ற இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், மனிதர்கள் தொழில்நுட்ப ரீதியாக வளர வளர அவர்களுடைய நீதி நெறி, அறநெறி, மாண்புகள், பண்புகள் காணாமல் போகும். அப்படி காணாமல் போகின்ற காரணத்தினால் மனிதர்கள் மிகவும் இன்னலுக்கு உள்ளாவார்கள், சமூகங்கள் சீரழிந்து போகும் என்று டாயன்பி சொல்கிறார். ஆக இந்த இடத்தில் ஒரு முரண்பாடு இருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் தொழில்நுட்ப வளர்ச்சியை மிக பாராட்டுகிறார். தொழில்நுட்ப வளர்ச்சி இன்று முதலாளிகளிடம் இருக்கிறது, அது நாளை தொழிலாளர்களிடம் வரும். அப்படி தொழிலாளர்களிடம் வரும்போது ஒரு நல்ல சமூகம் அமைந்து விடும் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். ஆனால் அதை மறுக்கிறார் டாயன்பி. டாயன்பி சொல்கிறார், தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எந்த விதத்திலும் சீரான சமூகத்தை அங்கீகரிக்காது, சீரான சமூகத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஏன் என்று சொன்னால் அறநெறி, நீதிநெறி, மனித மாண்புகள், மனித பண்புகள் மிகவும் முக்கியமானவை. அவையே இந்த மனித சமூகத்தை நிர்ணயிக்கும் என்று அவர் சொல்கிறார். அதேபோல் சமூகத்தில் எப்பொழுதுமே நேர்மறையான எதிர்மறையான நிலைப்பாடுகள் இருக்கும், நேர்மறையான எதிர்மறையான வர்க்கங்கள் இருக்கும். இந்த நேர்மறையான எதிர்மறையான வர்க்கங்களுக்கு இடையே எப்பொழுதுமே ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கும். அந்த போட்டியானது உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்காக இருக்கும். அது வர்க்க போராட்டம் என்றும், அந்த வர்க்க போராட்டத்தின் காரணமாக ஒரு சமூக புரட்சி வந்து அதன் மூலமாக சமூக மாற்றங்கள் வரும் என்று கார்ல் மார்க்ஸ் கூறுகிறார். ஆனால் உலகத்தில் பல்வேறு புரட்சிகள் இந்த வர்க்க போராட்டத்தின் காரணமாக ஏற்படவில்லை. உற்பத்தியை கட்டுப்படுத்த கூடிய அந்த போட்டியின் அடிப்படையில் ஏற்படவில்லை. உதாரணமாக பிரெஞ்சு புரட்சி 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி,
பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற புரட்சி. அதற்கும் வர்க்க போராட்டத்திற்கும் தொடர்பே இல்லை. ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு போராக அது ஒரு போராட்டமாக ஒரு புரட்சியாக அது இருந்தது. சமூகத்தில் நிலவிய ஒரு வகையான சச்சரவு நிலையின் காரணமாக அது வளர்ந்தது. அதேபோல் அதற்கு முன்பு பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பு இங்கிலாந்தில் ஒரு அமைதியான புரட்சி, குளோரியஸ் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள், 1688 நடைபெற்றது. அதுவும் ஒரு அரசியல் காரணங்களுக்காக அரசியல் புரட்சியாக ஏற்பட்டது. அதற்கும் வர்க்க போராட்டத்திற்கும் தொடர்பே இல்லை. இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டில் இந்திய மறுமலர்ச்சியை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்த இந்திய மறுமலர்ச்சி என்பது ஒரு சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்தில் எந்த விதத்திலும் ஒரு வர்க்க போராட்டத்தின் காரணமாக அது வந்துவிடவில்லை. அதே போல் ஜப்பானில் மேஜி புரட்சி என்று சொல்வார்கள். இந்த மேஜி புரட்சியும் எந்த காலத்திலும் ஒரு வர்க்க போரின் காரணமாக வந்துவிடவில்லை. ஆக வர்க்க போர் மட்டுமே வரலாறை தீர்மானிக்கும், வர்க்க போர் மட்டுமே சமூக மாற்றத்தை கொண்டு வரும், வர்க்க போர் மட்டுமே புரட்சிகளை ஏற்படுத்தும் என்று கார்ல் மார்க்ஸ் உடைய தத்துவமும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இறுதியாக கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அல்லது எக்கனாமிக் டிட்டர்மினிசம் என்கின்ற அந்த கோட்பாடுகளில் அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த உலகம், இந்த மனித குலம், இந்த வரலாறு பொருளியல் காரணங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த மனித குலத்தை, மனிதர்களின் கடந்த கால வரலாற்றை இயக்கக்கூடிய சக்தியாக பொருளாதாரம் மட்டுமே இருந்திருக்கிறது என்று மார்க்ஸ் வாதிடுகிறார். ஆனால் இது உண்மையாக இருக்கலாம். இது முழுமையான உண்மை அல்ல. இது ஓரளவிலான உண்மை மட்டுமே. கார்ல் மார்க்ஸ் உடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர் மீது விமர்சனம் வைக்கின்றவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், ஓர் அளவு மட்டுமே உண்மையான ஒரு விஷயத்தை முழுமையான உண்மை என்று காண்பிப்பது தவறு. பொருளாதாரம் மட்டுமே உலகத்தை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்க முடியாது. பொருளாதாரம் பல சக்திகளில் ஒரு சக்தி. மனித வாழ்க்கையை இயக்கக்கூடிய, மனித வரலாறை இயக்கக்கூடிய பல விஷயங்களில் பொருளாதாரம் ஒரு விஷயம். ஆக பொருளாதாரம் மட்டுமே மனிதர்களின் வாழ்க்கையை இயக்கிவிட முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாடு தவறானது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு அளவு மட்டுமே உண்மையான ஒரு விஷயத்தை முழுமையான உண்மை என்று மார்க்ஸ் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். இப்படி பல்வேறு விதமாக விமர்சிக்கப்பட்டாலும் மார்க்ஸ் சில காரணங்களுக்காக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவரை பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஒன்று, நியூ மெத்தட் ஆஃப் என்கொயரி, அதாவது வரலாற்று வரைவியலில் ஆய்வுகளுக்கு புதிய வகையான ஆய்வுகள், பொருளியல் ரீதியான பொருளியல் கண்ணோட்டத்திலான ஆய்வுகளை முன்வைத்தார். அதே போல் சமூக அறிவியலில், சமூக சித்தாந்தங்களில், சமூக மேம்பாட்டுக்கான கருத்துக்கள் அரிஸ்டாட்டில் காலத்து கருத்துக்களில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளா இந்த உலகத்தில் இருந்த அத்தனை சமூகவியல் தத்துவங்களையும் உள்வாங்கி அவருடைய தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக இதற்காக அவரை பாராட்ட வேண்டியதாக இருக்கின்றது. ஆக இது கார்ல் மார்க்ஸை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். This presentation has been made with the help of B. Shekeli, History, Its Theory and Method, published by Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியானது திரு பி ஷேக்கலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மில்லன் இந்தியா பிரசுரம் வெளியிடப்பட்ட புத்தகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது.